ஃப்ரீடம் புளோட்டிலா கூட்டணியினுடைய 30,000 சகோதரர்கள் 1000 கப்பல்களில் படகுகளில் இத்தாலியில் இருந்து புறப்பட்டு காசாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். கடற்படை முற்றுகையை உடைப்போம் என்று கிரேட்டா தன்பர்க்கினுடைய தலைமையிலே ஒரு குழு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதுல பெரும்பான்மையான ஆட்கள் இஸ்லாமியர்களே கிடையாது சகோதரர்களே, நான் முஸ்லிம் சகோதரர்கள். ஈவன் கிரேட்டா தன்பர்க் உட்பட ஒரு 22 வயசு பொம்பளை புள்ள ஏற்கனவே தனியா ஒரு கப்பல்ல போய் 2 மாசத்துக்கு முன்பதாக இஸ்ரேல் அரெஸ்ட் பண்ணி நாடு கடத்தினா. இப்ப திரும்ப ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க கலந்து கொண்டிருக்காங்க பட்டியல் சொல்கிறது. 30,000 பேரை அழைத்துக் கொண்டு 1000 கப்பல்கள்ல காசாவை நோக்கி நகர்கிறார்கள். வேண்டியதை பண்ணு, சுட போறியா சுட்டு தள்ளு பார்ப்போம். ஒரு கப்பல்ல வந்தா சுடுவே, 1000 கப்பல்ல வர்றோம், 1000 போட்ல வர்றோம், என்ன பண்றேன்னு பார்ப்போம். இது இன்றைக்கு நடக்கவில்லை. காசாவினுடைய விவகாரத்துக்காக 2007 இருந்து இப்படி பலமுறை நடந்தது. 2010 துருக்கியினுடைய 300 பேர் கொண்ட கப்பலை சுட்டு தள்ளியது இஸ்ரேல். துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பாரிய பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டது. அதை தாண்டி இன்றைக்கு இவ்வளவு மக்களை கூட்டிக் கொண்டு ஸ்பெயின் வழியாக இத்தாலியில இருந்து கிளம்பி ஸ்பெயின் வழியாக இன்றைக்கு காசாவை நோக்கி செல்கிறார்கள். உயிரை பணயம் வைத்து செல்கிறார்கள். அவர்களுக்கு மேலால் ட்ரோன் பறக்கிறது. நேற்று இரவு கூட 2-3 கப்பல்களுக்கு மேலாக பறந்த ட்ரோன்கள்ல இருந்து ஒரு கெமிக்கல் தெளிச்சிருக்கிறாங்க. அந்த கெமிக்கல் மயக்கத்தை உண்டாக்கிரும். அவங்களுக்கு எந்திரிக்கிறதுக்கே தள்ளாட வேண்டிய நிலைமை ஏற்படும். கடைசி நேரத்தில் இஸ்ரேல் இதெல்லாம் பண்ணுவான். நேற்றைய தினம் கெமிக்கல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி கப்பல் பயணிக்கிறது, அனைவராலும் இழுத்துக் கொண்டு செல்லப்படுகிறது. இப்படி உலகமே பார்க்கிறது. காசாவை நோக்கி இன்டர்நேஷனல் கடல் பார்டர்ல உலக வரலாற்றில் ஒரே நேரத்தில் இப்படி ஒரு கப்பல் படகு இன்டர்நேஷனல் கடல் பார்டர்ல வந்ததே கிடையாது. அவ்வளவு தியாகம் செய்கிறார்கள். காசாவுக்கு விடுதலை வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் தனிநாடாக மாற வேண்டும் என்கிற கோரிக்கைக்காகத்தான் இதெல்லாம் செய்யப்படுகிறது.